இந்திய துணை தூதரகமும் இலங்கை யோகா பயிற்சி கல்லூரியும் இணைந்து நடாத்தும் சர்வதேச யோகா தினமானது இன்றைய தினம் காலை 7:30 மணியளவில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பிரார்த்தனை அரங்கில் இடம்பெற்றிருந்தது. பிரதம விருந்தினர்கள் பிரார்த்தனை அரங்கிற்கு வரவேற்று அழைத்து வரப்பட்டு சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் இலங்கை யோகா பயிற்சி கல்லூரிக்கு யோகா உபகரணங்கள் இந்திய துணை தூதுவரால் வழங்கி வைக்கப்பட்டிருந்ததுடன் பங்கு பற்றிய அனைவருக்கும் கலந்து கொண்ட அதிதிகளால் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. மாஸ்டர் ஜிஎம் ஜெகன் அவர்களின் நெறியாள்கையில் விசேட யோகா ஆற்றுகை இடம்பெற்றிருந்தமை வந்திருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யோகா, கராத்தே, சிலம்பம், வர்மக்கலை துறைகளினுடைய மாஸ்டர் ஜிஎம் ஜெகனின் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, இந்திய துணை தூதரக உயர் அதிகாரி சங்கரனையா, பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன், ஓய்வு நிலை பிரதிக்கல்வி பணிப்பாளர் பேரின்ப நாயகம் மற்றும் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், 1090 மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நூற்றி 93 நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்றன. அந்த நாடுகள் மீண்டும் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கூடி இவருடைய இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு சர்வதேச யோகா தினமாக ஜூன் மாதம் 21ஆம் தேதியை சர்வதேச அளவிலே அங்கீகரித்துக் கொண்டது. விடுவோம். அடுத்து திரிகோணாசனம். நிறுத்திக் கொள்வோம். விட்டுக்கொள்வோம். மெதுவாக விட்டுக்கொள்வோம். அப்படியே கீழே அமர்ந்திருங்கள். அப்படியே பிரிவின் தகனுடைய அசைவை உணர்வீர்கள். நல்ல வடிவா நல்ல போஸ்டா செய்யணும். சத்தம் தர வேண்டும். ஒரு முக்கியமான ஒன்று, அதாவது உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாகவும் உறுதியாகவும் வைத்துக் கொள்வதற்கு இவ்வாறான தினங்களினூடாக மாணவர் செல்வங்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் இதை நாங்கள் பழக்குவிப்பதன் மூலம் அவர்கள் தீய வழிகளிலும் ஏனைய கெட்ட பாதையிலும் செல்லாமல் தடுப்பதற்கு உண்மையிலே இவ்வாறான ஒரு தினமானது, யோகா பயிற்சியானது இன்றியமையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் கடந்த காலங்களிலே அதாவது நாங்கள் சிறுவராக இருந்த காலத்திலே நாங்கள் பாடசாலைக்கு நடந்துதான் செல்வோம். ஆனால் தற்போது இந்த சூழலிலே மாணவர்களை பெற்றோர்கள் மோட்டர்பைக்கிலும் பஸ்ஸிலும் வாகனங்களும் தான் கொண்டு விடுகிறார்கள். இதனால் இந்த மாணவர்களது உடல் ஆரோக்கியமானது உண்மையிலேயே மந்த நிலையிலே காணப்படுகின்றது. இவ்வாறான பயிற்சிகளை தினந்தோறும் செய்வதன் ஊடாக மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, உள வளர்ச்சி போன்றவற்றை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலத்திலே உண்மையிலேயே இவ்வாறான யோகா தினங்கள் இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது இவ்வாறான யோகா தினங்களை நாங்கள் செய்வதன் மூலம், அதாவது இந்த தினத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவதன் மூலம் இந்த மாணவ செல்வங்கள் எதிர்வரும் காலத்தில் தாங்கள் இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தை சிறந்த வழியிலே கொண்டு செல்ல முடியும் என கூறிக்கொண்டு இந்த நேரம்
குறுகிய நேரம் இருப்பதனால் எனது சிறிய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. உடல் மற்றும் ஆன்மாவை ஒன்றிணைக்கும் ஒரு காலத்தால் அழியாத பாரம்பரியமான யோகாவை கொண்டாட இன்று முல்லைத்தீவு மண்ணில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சர்வதேச யோக தினம் என்பது ஒவ்வொரு வருடம் ஒரு தனித்துவமான ரீதியிலே கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வருடம் யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த், அதாவது ஒரு பூமி ஒரு ஆரோக்கியத்துக்கான யோகா என்ற கருப்பொருளை மையமாக வைத்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு மிகவும் முக்கியமானது. நாம் ஆழமாக மனப்பூர்வமாக சுவாசிக்கும் போது நமது சொந்த ஆரோக்கியத்தை வளர்ப்பது மட்டுமல்லாமல் இயற்கையுடனும் மீண்டும் இணைகிறோம். இது நாம் அனைவரையும் நிலைநிறுத்துகிறது. காலநிலை சவால்கள் மற்றும் அதிகரித்து வரும் சுகாதார சவால்களையும் எதிர்கொள்ளும் உலகில் யோகாவின் முழுமையான பாதை ஒரு சக்தி வாய்ந்த அமைதியான பதிலை வழங்குகிறது. இன்று முல்லைத்தீவிலே உங்கள் உற்சாகத்தை காண்பது மகிழ்ச்சி அடைகிறது. இன்று உங்கள் பங்கேற்பு யோகாவின் உலகளாவிய செய்தியை எதிரொலிக்கிறது. ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் குணப்படுத்துதல் எல்லைகள் மற்றும் பின்னணிகளுக்கு அப்பாற்பட்டது என்று நம்புகிறேன். இந்திய துணை தூதரகத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்பு மற்றும் ஒற்றுமையின் உணர்வில் இந்த பழங்கால பயிற்சி நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் என நம்புகிறேன். ஆரோக்கியமான சுயம், பசுமையான கிரகம் மற்றும் அமைதியான உலகத்தை நோக்கி நாம் உடல்களை மட்டுமல்லாமல் இதயங்களையும் நீடிக்க இந்த தருணத்தை எடுத்துக்கொள்வோம் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.